இந்த அரசாங்கத்தினுடைய பிரதானமான ஒரு கொள்கையாக அல்லது நாட்டை முன்னேற்றுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பாக சொல்லப்படுகிற விடயம்தான் இந்த நாட்டில் மீண்டும் இனவாத மதவாத பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பது. எனவே அனைத்து தரப்பு மக்களையும் சமமாக பார்க்க வேண்டும், அனைவருமே இளைஞர்களின் அடிப்படையில் நாம் இது வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் இந்த அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழலில் அண்மையில் ஞானசார தேரர்களுடைய ஒரு வழக்கொன்று விசாரணைக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த வழக்கு தொடர்பிலான விடயம் அதில் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள், நீதிமன்றத்தினூடாக நீதிபதியினூடாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் என பல விடயங்கள் இப்போது சமூகங்கள் மத்தியில் சமூக வலைத்தளங்களூடாக வெவ்வேறு விதமாக பேசப்பட்டு வருகிறது. இது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? உண்மையில் மத போதகர்கள் என்ற அடிப்படையில் அது யாராக இருந்தாலும் மக்களை துன்புறுத்துகின்ற விதமாக மதங்களை நிந்தனை செய்யும் முகமாக அல்லது ஒரு சாராரை ஒரு சமூகத்தை வித்தியாசமாக பார்த்து அவர்கள் மீது வக்கிரத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் மாற்றாக கருத விதத்தில் அவர்கள் இனவாத கருத்துக்களை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது நல்ல ஒரு பாடம். அரசாங்கம் தங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது அல்லது தங்களுக்கு தேவைப்பட்டவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள் என்ற வகையில் கருத்துக்களை தெரிவித்துவிட்டு இனவாதத்தினூடாக அரசியல் செய்து அல்லது இனவாதத்தினூடாக மதவாதம் கதைத்து இந்த நாட்டிட பொருளாதாரத்தை சீரழித்த பல நபர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அலுத்கமை தர்கா டவுன், அதே போன்று இலங்கையில் பல இடங்களில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்தப்பட்ட விடயங்களில் ஞானசார தேரர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். தர்கா டவுனில் அவர் ஆற்றிய உரை சம்பந்தமாக அதன் பின்னணியில் ஏற்பட்ட கலவரம் என்பதை விட தாக்குதல்கள், அதன் அடிப்படையில் இன்னும் பல வழக்குகள் அவருக்கு எதிராக இருக்கின்றது. உயர்நீதிமன்றத்திலும் அடிப்படை உரிமை மீறல் வழக்கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றது. அலுத்கமை சம்பவம் தொடர்பாக திகன சம்பந்தமாகவும் வழக்குகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று பல மத நிந்தனை வழக்குகள் அவர்களுக்கு எதிராக இன்னும் பல வழக்குகள் இருக்கின்றது. அவற்றின் மீதும் அவருக்கு எதிரான தீர்ப்புகள் தண்டனையாக வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். என்றால் சட்ட ரீதியாக மிக தெளிவான விடயங்கள். ஜனாதிபதி விசேஷ ஆணைக்குழு, அதாவது ஈஸ்டர் சண்டே மீதான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவும் பரிந்துரை செய்திருக்கின்றது அவருக்கு எதிராக ICCPRக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி அலுத்கம சம்பவம் தொடர்பாக, பின்னணி தொடர்பாக. அதே போன்று அண்மை காலங்களிலும் குர்ஆனை நிந்தித்தது தொடர்பாகவும் அவருக்கு எதிரான வழக்குகள் இருக்கின்றது. நேற்று முன்தினம் அவருக்கு எதிரான குற்றத்தீர்ப்பு அளிக்கப்பட்ட வழக்கம் அத்தகைய ஒரு வழக்கு தான். அதனையும் தாண்டி இன்னும் வழக்குகள் இருக்கின்றது. உண்மையில் முதலாவதாக அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது உங்களுக்கு தெரியும், ஹோமாகமையில் நடந்த சம்பவம் பிரகீத் டெக்னாலஜியோட ஊடகவியலாளர் சம்பந்தப்பட்ட வழக்கில் அவர் வேண்டுமென்றே நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற அவமதிப்பு ஒன்று புரிந்தது தொடர்பாக அன்றைய நீதவான் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டிருந்தார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால். அதன்போது மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார். பிற்பட்ட காலத்தில் கோட்டாபய ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தவிசாளராக நியமித்து பெரியோர் அங்கீகாரத்தை வழங்கியிருந்தார். அந்த பின்னணியில் அவர்கள் செய்த குற்றங்கள் அவர்களை பின்தொடர்ந்து செல்லும். இது நியாயமான மக்களுடைய எதிர்பார்ப்பு. நடுநிலையாக பார்க்கின்ற சகல இன மக்களும், அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பௌத்தர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் இத்தகைய பிக்குகளின் மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து இருக்கின்றது. அவையும் இந்த அரசாங்கத்தினால் உறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். குறிப்பாக இஸ்லாமோஃபோபிக் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். ஏனைய சிறுபான்மை மதங்களை நிந்தனை செய்கின்றார்கள். சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர்களும் சில நேரம் பௌத்த மதத்தை நிந்தனை செய்கின்ற சந்தர்ப்பங்களையும் காண்கின்றோம். அது யாராக இருந்தாலும் கருத்து சுதந்திரங்கள் காக்கின்ற அதே நேரம் கருத்து சுதந்திரத்துக்கு அப்பாற்பட்டு செய்கின்ற பிழையான கருத்து தெரிவிப்புகள் மத நிந்தனையாக அமைகின்ற போது அவற்றுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் இருக்கின்றது. அது ஒரு பாடமாக அமையட்டும். மக்களும் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அதனூடாக நிவாரணம் பெறுவார்கள். அதே நேரம் ஒரு நம்பிக்கையும் ஏற்படும் நீதித்துறையின் மீது இவ்வாறான நபர்கள் இன்றோ நாளையோ தண்டிக்கப்படுவார்கள் என்று நீதித்துறை மீதான நம்பிக்கைக்கும் அது ஒரு தோதாக அமையும்.